ஸோ இன்றைக்கி காலங்காத்தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் என்ன தெரியுமா, அண்ணா எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்னால் வாழவே பிடிக்கல அப்படின்ற ஒரு மெசேஜ் தான். ஸோ இது வந்து எனக்கு இன்றைக்கி மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு வீக்கில் வந்து டெய்லியும் காலங்காத்தால நான் பார்க்குற ஒரு மெசேஜ். பசங்க நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அழுது புலம்பிட்டு கடைசியாக வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக அந்த மெசேஜ் அனுப்புவாங்க. இந்த பசங்களுக்கு வந்து நான் ஒவ்வொரு தடையும் வந்து என்னோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து நீங்கள் எப்படியா சீக்கிரம் வந்து வெளியில் வந்துடக்கூடாதா, லைஃப்பில் ப்ரொடக்டிவாக இருக்கக்கூடாதா அப்படின்ட்டு தான். ஏன்னா அந்த வழி என்னன்னு தெரியும், அந்த வழியில் ரொம்ப நாள் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஓகே, என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ ஃபண்டமெண்டலாக நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம் பிரேக்கப் அப்போ, அதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ் நம்ம பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை எக்ஸ்பர்டைசர் அகாடமி. அதில் ஒரு புது இனிஷியேட்டிவாக கம்ப்ளீட் பண்டிலாக நீங்கள் எல்லாத்தையுமே அக்சஸ் பண்ண முடியும். நம்மளோட ப்ரோக்ராம்ஸ்ன்றது வந்து சும்மா ஏதோ ஒரு கோர்ஸ் யாரோ ஒருத்தவங்க பண்ணுறது அப்போல்லாம் கிடையாது. யார் பண்ணுறது வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, அவங்க ரொம்ப டேலண்டடாக தெரியுறாங்க, அவங்க சொல்கிற விஷயம் எனக்கு டக்குன்னு புரியுதோ, அது மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த கோர்சஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் முன்னாடி உங்கள் ஃப்ரெண்டு சொல்லி தந்தால் டக்குன்னு புரியும் தெரியுமா, அந்த மாதிரி உங்களுக்கும் புரியும், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான ஒரு ஸ்கில்லாக மாறும். அதுதான். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரெகுலராக வரதான். பசங்க வந்து ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி இந்த பெயினை மறைச்சிருங்கண்ணா, என் லைஃப்பில் நான் வாழணும்னு ஆசை இருக்குது, என்னால் வந்து வாழ முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஒரு நாள் 2 நாள் இல்லை 6 மாதமாக எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க அந்த டைம்லாம் சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது எனக்கு பர்சனலாக ஒரு மிஷனாக கூட எடுத்துப்பேன். திரும்ப அந்த பசங்கள்கிட்ட போயிட்டு, சரி இன்னைக்கு ஜிம்முக்கு போனியா, இன்னைக்கு உட்காந்து நான் படிக்க சொன்னேன், படிச்சியா, ஓகேவா, நம்ம ஒரு சின்ன காலில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியே அந்த விஷயத்துல வெளியில் கொண்டு வந்துட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக எஃபர்ட் நான் போடுவேன். சரி இதுக்கு மொத்தமாக ஒரு வீடியோ பண்ணிடலாமே அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் கைஸ், இந்த மாதிரி பிரேக்கப் நடக்கிறப்ப இந்த பசங்கள்கிட்ட நான் பேசுகிறப்ப ஒரு சார்ட் ஆஃப் லைக் ஒரு பேட்டர்ன் ஒன்று பார்க்குறேன். இந்த பேட்டர்ன் நானும் வச்சிருந்தேன், ஏன்னா எனக்கும் பிரேக்கப் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேலே வந்து இப்போ நம்மளோட பார்ட்னர் வந்து பையனோ பொண்ணோ அவங்க நம்மளை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்றப்ப வந்து அவங்கள தேவையில்லாமல் க்ளோரிஃபை பண்ணுறது. அவங்கள வந்து என்றைக்கோ ஒரு நாள் வெட்டியாக உட்காந்து யோசிச்சுட்டு, அன்னைக்கு எனக்காக எப்படி செஞ்சாங்க தெரியுமா, அன்னைக்கு நான் வந்து ஒரு விஷயம் எனக்காக என்ன கேட்காம எனக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வந்தாங்க, எனக்காக வெயிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்கள உட்காந்து க்ளோரிஃபை பண்ணிட்டு இருக்கிறது. எனிவே கைஸ், த ரிலேஷன்ஷிப் இஸ் ப்ரோக்கன். அவங்க நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்க அதோட நிற்க போகிறதில்ல, அவங்க யாரையோ ஒருத்தங்களை தேடி கல்யாணம் பண்ணி அவங்க சந்தோஷமாக இருக்க தான் போகிறாங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்கணும். இந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் அவங்கள க்ளோரிஃபை பண்ணிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மறக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க இருந்த டைமில் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு அவங்க எப்படி செஞ்சாங்களோ அதேமாரி நீங்களும் அவங்களுக்கு நிறையா செஞ்சுருப்பீங்க. அதெல்லாம் அவங்க ஞாபகம் வச்சுக்கல, அதை ஞாபகம் வச்சுக்காம தான் அவங்க போயிட்டாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் க்ளோரிஃபை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து எனக்கு வந்து நிறைய நேரம் வந்து இந்த பசங்க சொல்கிறப்ப அந்த பொண்ணோ பையனோ அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க, ஆனால் காரணம் அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேமை யார் மேலேயோ போடுவாங்க. ஒன்று வந்து அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கல, அவங்களோட மாமா ஒத்துக்கல, அவங்க வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க, யாரும் குழந்தை கிடையாது கைஸ். இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு பில்லியனராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு அவங்க யாருமே தேவைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஓடி வந்திருக்கும், அந்த பையனும் அதே செஞ்சுருப்பான். ஸோ நம்ம பொண்ணுன்னு சொல்கிறதுனால நீங்கள் ஒன்று பொண்ணுன்னு சொல்லாதீங்க. ஸோ பட் பொண்ணோ பையனோ வந்து நீங்கள் பில்லியனராக இருந்தீங்க அப்படின்னா அவங்க யாருமே தேவைன்ட்டு உங்கள்கிட்ட வந்திருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் தேவையில்லைன்னு போனது வந்து யாரோ ஒருத்தவங்க பிரெயின் வாஷ் பண்ணி மாறுறதெல்லாம் கிடையாது. சின்ன வயசில் நீங்களும் நானும் எல்லாருமே வந்து குழந்தையாக இருந்து வளர்ந்தவங்க தான். சில விஷயங்கள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே பிடிவாதம் பண்ணியிருப்போம், யார் சொன்னாலும் கேட்காம அடம் பண்ணியிருப்போம், அதை நம்ம வாங்கி சாதிச்சிருப்போம். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒன்று வேணுன்றப்ப நம்ம உயிரை கொடுத்து கூட போராடுவோம். அப்படி இருக்கிறப்ப யாரோ ஒருத்தவங்க சொன்னவொடனே பிரெயின் வாஷ் பண்ணவொடனே சரி ஓகே எனக்கு இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க வந்து they already had that plan. ஸோ அந்த பிளானுக்கு திஸ் இஸ் ஜஸ்ட் அண்ட் மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் இந்தமாரி பிரேக்கப் நடக்கிறப்ப அதுக்கு அவங்க காரணம் கிடையாது, இதுக்கு அவங்க அம்மா தான் காரணம், அவங்க அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு யார் மேலேயே பிளேம் போடாதீங்க. உங்களை விட்டுட்டு போனதுக்கான காரணம் விட்டுட்டு போனவங்க தான், வேறு யாருமே கிடையாது. ஸோ அவங்க பிளான் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன வேணுன்றதை அவங்க தெரிஞ்சு அந்த விஷயத்த செய்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பிளேமை யார் மேலேயும் போடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்களை நீங்கள் வந்து ரொம்ப வெட்டியாக வச்சுக்காதீங்க. எங்கள் வீட்லேயே வந்து சில நேரம் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் வந்து குடும்பத்துக்குள்ள சண்டை வரப்ப அவங்கக்கிட்ட என்ன இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நிறைய நேரம் ஃப்ரீ டைம் இருக்குது, அவங்களோட டைம் அவங்களே வேல்யூ பண்ணுறதில்ல, அவங்களுக்கு லைஃப்பில் அன்றைக்கி சண்டை போடுறதை தவிர பெரிய விஷயம் லைஃப்பில் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால அந்த சண்டை அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. எனக்கு நிஜமாக வந்து எனக்கு அந்த விஷயம்லாம் ரொம்ப சில்லியாக இருக்கும். எனக்கு இங்கே வந்து ஒரு பெரிய 1 crore ஒரு கிளைண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, இந்த பக்கம் வந்து ஒரு 100 people ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணுன்ட்டு ஒரு பெரிய கம்பெனி ரெடியாக இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஹவு ஃபன் இட் இஸ், ஹவு இவ்வளோ ஒரு ஆம்பிஷியஸான ஒரு விஷயங்கள் நான் பண்ண முடியும். என்கிட்ட வந்து அந்த மாமா அன்றைக்கி என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு பிரச்சனையை வச்சுக்கிட்டு என்னால் எவ்வளோ நேரம் அதெல்லாம் உட்காந்து யோசிக்க முடியும், எவ்வளோ சில்லியான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து இந்த பிரேக்கப் நடக்கிறப்ப நீங்கள் உங்களை வெட்டியாக வச்சுக்காதீங்க. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீ டைம் உங்களுக்கு கொடுத்து உட்காந்து யோசி பண்ணிட்டு நீ உட்காந்து எவ்வளோ வேணாலும் ஃபீல் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஃபீல் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க பேஸ், நம்மளுக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து யாராவது ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹாப்பியாக சிரிக்கலாம். எவ்வளோ நேரம் சிரிக்க முடியும்? ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம், அதுக்கப்புறம் அதை நினச்சி எவ்வளோ நேரம் ஹாப்பியாக இருக்க முடியும்? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்
இதை நீங்கள் ஓரமாக தூக்கி வைங்க. ஒரு கோவம் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோவம்ன்றது யாராக இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் கோவப்படலாம், ஒரு மணி நேரம் கோவமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் கோவம் போயிட்டு உங்கள் மூடு மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செய்வீங்க. ஆனால் சோகம் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் அ ட்ரக். இட்ஸ் அ ஃப்ரீலி அவைலபிள் ட்ரக். உலகத்தில் எல்லா அடிக்ஷனுக்குமே காசு அண்ட் ஸ்கில்லு தேவை. இந்த சோகமாக இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ட்ரக். நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்ம வீட்டில் அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம். மோடி வச்சுட்டு இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, ஒரு விஷயத்த வந்து நாள் கணக்காக யோசிச்சு ஃபீல் பண்ணுறது, அந்த நாளே முடிஞ்சு போச்சு, அடுத்த நாள் வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஒருத்தங்க இப்போ இந்த சிரியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து அடுத்த நாளை பார்க்க மாட்டோமா அப்படின்றத வேண்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு அடுத்த நாள்ன்றது அடுத்த பிறப்பு மாதிரி. ஆனால் அதையே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்கல்ல. ஸோ அப்போ என்னன்னா, அந்த சோகன்றது வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு ட்ரக் அது. நீங்கள் உட்காந்து இப்போ கூட நீங்கள் இல்லை உங்களை வச்சு நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் பிட்டி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே அழுக வரும். சரி, இந்த வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் சொல்கிறேன், என்ன போய் சொல்கிறேன், என்னடா 20 மணி நேரம் இத்தனை நாள் வேலை செஞ்சேன், என் பேக் போன் உடஞ்சிருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, திடீர்னு கேன்சர்ன்றானுங்க. இவ்வளவு சொன்னதுக்கப்புறம் நான் ஏன்டா ஓடிட்டே இருக்கணும், என்ன பெருசாக நான் லைஃப்பில் சாதிச்சிட்டேன், என்னால் எலான் மஸ்க் மாரி ஆக முடியலையே, இப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து என்னை பற்றி செல்ஃப் பிட்டி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நானும் உட்காந்து ஃபீல் பண்ணுவான், நானும் உட்காந்து அழுகலாம், ஐயோ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேனே அப்படின்ட்டு. பட் பாயிண்ட் இஸ் நாட் தட் கைஸ். பாயிண்ட் இஸ் லைக், நம்மளுக்கு அது வந்து ஒரு ட்ரக். அந்த ட்ரக்கை நம்ம கன்சியூம் பண்ணிட்டே இருக்கணும். நமக்கு அங்கே ஒரு அடிக்ஷன் இருக்குது. அண்ட் அதை நீங்கள் வந்து அந்த ட்ரக்கை நீங்கள் கன்சியூம் பண்ணுற அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. எதுவுமே வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப செய்யறதுனால தான் உங்களுக்கு ஒரு பழக்கமாகுது. அந்த பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, யூ வில் பி ஃப்ரீ ஆஃப் தட் அடிக்ஷன். ஸோ நீங்கள் அந்த மூடை மாற்றுங்களேன். நீங்கள் வெளியில் சும்மா போங்க, நீங்கள் ஒரு படம் பாருங்கள், அதுக்காக பர்பஸாக வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணணும்னா மைண்ட் அங்கேயே தான் இருக்கும். அப்படி இல்லாமல் கேஷுவலாக நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு ப்ரியாரிட்டி ஐட்டம் வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேஷ், இன்றைக்கி வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணாதவங்க, கால் பண்ணாதவங்க, நாட் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் டைம். அவங்களுக்கு அவங்க டைமை வந்து உங்களுக்கு கொடுக்கறத விட வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் கொடுக்கறது வந்து அவங்களுக்கு வேல்யூபிளாக தெரியுது. உங்கள் டைமை நீங்கள் வேல்யூபிளாக யோசிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வேல்யூபிளாக தெரிவிங்க. ஸோ அதுமாரி கைஸ், நீங்கள் வந்து ஒரு பிரேக்கப் ஆகிறப்ப இந்தமாரி ஃபண்டமெண்டலாக நிறைய தப்புகள் நம்ம பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ வந்து நம்மளோட பிரேக்கப் கதையை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்போவுமே திரும்ப ரீமைண்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்காதிங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஓடி போயிடுவாங்க, நம்மளுக்கு இன்னும் லோன்லியாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் லைஃபுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் ரியலிஸ்டிக்காக நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளார வந்து நீங்கள் அதை யோசிக்காமல் கண்மூடித்தனமாக இருக்காதிங்க. அவங்க போயிட்டாங்க, நம்மளுக்கு இனிமேல் அடுத்த லைஃப் இருக்குது, நம்ம பெருசாக அச்சீவ் பண்ணுவோம், அவங்களோட பெட்டராக நம்மளுக்கு ஒரு பொசிஷன் ஒரு ஆள் கிடைப்பாங்க, நம்ம லைஃப் நல்லா இருக்கும், அதுக்கு நம்ம நல்ல பொசிஷனுக்கு போவோம், அதுக்கு நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போவோம், அதுக்கு நம்ம நல்லா படிப்போம், நல்லா உயருவோம், நம்மளை பார்த்து நிறைய பேர் வரணும் அப்படின்ற மாரி நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறணுமே தவிர உங்களை பார்த்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி இவனை பேர் தான் நீ தண்ணி அடித்து கெட்டு போகாது அப்படின்னு சொல்லி. ஆல்சோ கைஸ், லாஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நீ இந்த பிரேக்கப் ஆகிறப்ப எந்த ஒரு புது கெட்ட பழக்கத்தையும் பழகிக்காதீங்க. ஏன்னா கெட்ட பழக்கன்றது வந்து நம்மளுக்கு எல்லா நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா நகம் கடிக்கிறதுல எல்லா கெட்ட பழக்கமே வந்து நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுக்கு கூட பழகிட்டு அது ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னைக்கு வந்து என் கூட நான் ஸ்கூல் காலேஜ் டைமில் மச்சான் சும்மா ஒரே ஒரு பியர் தானடா சாப்பிட்றான், கொஞ்சோண்டு ஒரு சின்னோட ஹார்ட்டு தானடா, நம்ம ராக்ஸில் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஃபேன்சியாக பேசுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் ஒரு நாளாக என்கரேஜ் பண்ணுறது. சொன்னேன், இது என்னடா அது வந்து ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி, இது வந்து டாய்லெட் கிளீனர் மாதிரி, கிட்டத்தட்ட ஆல்கால் என்ன கைஸ், ஆக்சுவலி டாய்லெட் கிளீனர் தான். நீங்கள் டாய்லெட்டில் வந்து நீங்கள் எந்த ஆல்கால் வச்சிருந்தாலும் அதை போட்டு க்ளீன் பண்ணலாம். ஏன்னா உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற கட் பாக்டீரியா எல்லாத்தையுமே ஆல்கால் நீங்கள் ஒரு சிப்பு குடிச்சாலும் அது போய் கொண்டுடும். உங்களுக்கு திரும்ப வந்து உங்களோட பாக்டீரியாஸ் வந்து குட் பாக்டீரியாஸ் திரும்ப வரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 3 to 4 days ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது ஒரு விஷயமா அது போய் குடிக்கிறது வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம். இன்றைக்கி அந்த பசங்கள்லாம் வந்து ஏன்னா நான் சும்மா கேஷுவலாக தானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற பசங்க நீங்கள் வீட்டில் உட்காந்து ஃபேமிலிக்கு முன்னாடி ஃபேமிலி திட்ட அவமானப்பட்டாலும் சரி, வெக்கமான சூடு சொல்கிற நிலைமைக்கு வந்து குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க பசங்களே அவங்களை மதிக்கிறது இல்லை. ஸோ அதனால் இந்தமாரி பிரேக்கப் ஆகிற டைமில் இந்தமாரி ஒரு சின்ன அடிக்ஷன் இது எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட பழக்கத்தை பழகிறவளை வச்சுக்காதீங்க. ஸோ பிரேக்கப் அப்போ நம்ம பண்ணுற டிப்பிக்கலான ஒரு விஷயம். ஸோ கரெக்டாக என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சுற்றி மோட்டிவேஷனாக இருக்கிறவங்க, லைஃப்பில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, காசு சம்பாதிக்கிறவங்க, இவங்க கூட நீங்கள் அந்த நேரத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சில்லியாக தெரியும். ஸோ திங்க் அபவுட் இட். தேங்க்ஸ்.